வருகிறது, இந்த இடத்துல வந்து வளைவு இருக்கிறது, அபாயகரமான வளைவுன்னு ஒரு இடத்துல இருக்கும். அதுல வந்து நச்சுன்னு போய் போஸ்டர் ஓட்டிட்டான்னு சொன்னா இவன் செத்தா யாரு பொறுப்பதுக்கு? அது மறைக்கலாமா? இதெல்லாம் மனாருள் அருள், இதெல்லாம் பூமியில இருக்க வேண்டிய அடையாளங்கள். அதே மாதிரி இது இன்னாருடைய இடம், அது இன்னாருடைய இடங்கிறதுக்கு உள்ள கல்லு வெட்டிருப்பான். அந்த கல்லத்துக்கு 10 அடி தள்ளி நாட்டி ஊண்டி வச்சுக்கிறது, அவன் இடம் ஆக்குறதுக்காக வேண்டி. இதெல்லாம் வந்து இவனே நல்லா பார்க்க மாட்டான். பூமிக்கு என்று உள்ள சில அடையாளங்கள் மனிதன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அடையாளத்தை எல்லாம் ஏற்படுத்தல, மனிதன் தான் அவனுடைய வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்டான், அது தேவைங்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்டான். அப்ப இந்த மாதிரி தேவை என்பதற்காக உள்ள பூமியில் உள்ள அடையாளங்களை மாற்றி அமைக்கிறான் பாருங்க, அவனையும் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரா சொல்றாங்க. 4 இருந்தாலும் 3 இருந்தாலும் முதலிடம் இவனுக்கு தான். யாருக்கு? பெற்றோரை வந்து தொல்லப்படுத்துறான் பாருங்க, அவன் முதலிடத்துல வந்துடுறான். அப்ப எவ்வளவு பெரிய பாவமாக இது இஸ்லாம் எடுத்துக்கொள்ளுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவன், அல்லாஹ் பார்க்க மாட்டான், பாவத்திலேயே ஷிர்க்குக்கு அடுத்தபடியான பெரும்பாவம், வணக்கத்திற்கு அடுத்தபடியான அந்தஸ்துல உள்ள ஒரு நல்லறம், இப்படியெல்லாம் வந்து வகைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸுங்க. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவதற்கு நிறைய வழிமுறைகள் உலகத்தில் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போற வழிகள்லயே ரொம்ப லேசான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை ஒருத்தன் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போலன்னா அவன் உருப்படாம போகட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க வந்து ரஹிம அன்புன், மூக்குடையிறதுங்கிறது ஒரு இலக்கிய வார்த்தை. மூக்குடைய என்ன அர்த்தம்? கேவலத்துக்கு அப்படி சொல்லுவோம். நிறைய மூக்குடைச்சிட்டானா மூக்குடைப்புமோ, மூக்கை போட்டு உடைப்பான், மூக்கு உடைக்கிறது இல்ல. மூக்கு உடைப்புனா என்ன அர்த்தம்? ஒரு கேவலத்தை அப்படி சொல்ற வழக்கம் இருக்கு எல்லா மொழிகளையும், அரபிலையும் அப்படி உண்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரஹிமான் புன், அவன் அவமானப்பட்டு விட்டான் அப்படிங்கிறாங்க. யாருன்னு சொல்லல, திருப்பி ஒருக்கா ரஹிமான் புன், அவன் கேவலம் தான், அவனு கேவலம் தாங்கிறாங்க. திருப்பி ஒருக்கா அவனுக்கு கேவலம் தாங்க, திருப்பி ஒருக்கா சொல்றாங்க ரஹிமான் புண்டு. இதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா சில விஷயங்களை சஸ்பென்ஸ் வச்சா தான் மக்கள் வந்து கவனிப்பாங்க. என்ன சொல்றாங்க, முதல்ல கவனிக்காத ஆளுக்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூடுதல் கவனிப்பாங்க. 2வது சொல்லலன்னு வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லாம கேவலம் தான், கண்டிப்பா கேவலம் தான் அப்படிங்கிறது என்ன ஏதுன்னு எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்க வச்சு இதயத்துல பதிவு செய்யற விஷயத்துல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எல்லா துறையிலையும் அப்படி அல்லாஹ் அப்படி செலக்ட் பண்ணிருக்கான். அப்படி ஒரு தூதர், அவருடைய அந்த கிளாஸ் நடத்துற மெத்தேடுனாலதான் இஸ்லாம் வந்து அவ்வளவு அழகா போய் இதயத்துல பதிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. 3 தடவை சஹாபாக்களுக்கு ஆர்வம் பொறுக்க முடியாம யாரு கேவலம் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவன் யாரை பத்தி நீங்க சொல்றீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் அதரக அபவைஹி இன்தல் கிபரி, முதுமையான காலத்தில் யார் தன்னுடைய பெற்றோர்களை அடைகிறானோ, பெற்றோர்களை முதுமையை அடைவது ஒரு பெரிய பாக்கியங்க. எங்க அம்மாவை நான் பார்க்கல, அப்பாவை பார்க்கலங்கிறான அவன் இந்த வாய்ப்பு இழந்துடுறான் பாருங்க. சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டவன், சின்ன வயசுல அத்தாவை இழந்துட்டவனுக்கு இந்த சான்ஸ் இல்லாம போயிடுது. முதுமையில வந்து தகப்பனை அடைந்து கொள்கிறான், முதிய வயசு அல்லாத வயசுல பெற்றோரை அடைந்து கொள்கிறான், 2 பேரையோ அல்லது அகதகுமா கிளைகுமா ஒரு ஆளையோ, தாய் மட்டும் இருக்கிறாங்க அல்லது தாயும் தந்தையும் இருக்கிறாங்க முதிய வயதுல. அப்படி அடைந்து பலம் எதுகுலில் ஜன்னா, அவர்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகலையே, அவன் கேவலப்படுகிறான். இன்னும் எவ்வளவு அழகான வாய்ப்பு இவனுக்கு கொடுத்தேன், சொர்க்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கல அந்த வாய்ப்பு. அல்லாத வயதுல வந்து பெற்றோரை வந்து வாழ வைப்பது வந்து எல்லாருக்கும் இருக்காது. இருக்கிறவர்கள் எத்தனை பேர் 15 வயசுல தாய் வந்து இழந்திருப்போம், சில பேர் 25 வயசுல இழந்திருப்பான், சில பேர் 30-40 வயசுல இழந்திருப்பான், தகப்பனார் 50 வயசுல போயிருப்பாரு. தகப்பனார் தாய் வந்து ஒரு 75 வயசு, ஒரு 80 வயசு, இந்த ரேஞ்சில வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்க மாட்டோம். தாய் தகப்பன ஒரு 80 வயசு 85 வயசுங்கிற ரேஞ்சில வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது அல்லாஹ் யாருக்கு கைர நாடுறான்னு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறான். ஏன் அப்படி கொடுக்குறான் தெரியுமா? அந்த 40 வயசுல நீ உதவி செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்க அத்தாவுக்கு 40 வயசுல உதவி செய்யறது, உங்க அம்மாவுக்கு வந்து 50 வயசுல உதவி செய்யறதுலாம் உதவி கிடையாது. எப்ப உதவி செய்யணும்? நீ எப்படி படுக்கையிலேயே மலஜலம் கழிச்சுக்கிட்டு உன்னுடைய சிறுநீரை சுத்தம் பண்ண முடியாம குழந்தையா இருக்கும்போது, உன்னுடைய மலத்தை நீ சுத்தம் பண்ண தெரியாம, உன்னுடைய ஆடையை நீ போட்டுக்கிற தெரியாம கிடந்திய, அப்ப உன்னை கவனிச்சாங்க பாரு, அதே நிலையை அவங்க
80, 85, 90 ஆகும்போது படுத்துக்கிட்டே மலஜலம் கழிப்பாங்க. நம்ம எதை பண்ணணுமோ, நம்ம குழந்தையா இருக்கும்போது எதை பண்ணணுமோ அதைத்தான் அவங்க பண்ண போறாங்க. அவங்கள அறியாம என்ன செய்கிறேன், போக போக அதான் நல்லா அப்படித்தான் சொல்லி காட்டுறான். மின்கும் மை யுரத்து இலா அறுதலில் உமரி, உங்கள சில பேருக்கு தள்ளாத வயது வரை வாழ்க்கை அளிக்கப்படும். எதுக்கு தெரியுமா? லி கைலாய அலம மின்பாதியில் மின் செய்யா, தெரிஞ்ச பிறகு தெரியாம போறதுக்காக தான். நிறைய தெரிஞ்சிருப்பாரு, அவ்வளவும் மறந்து ஒண்ணுமில்லாம போகணும். மூத்திரம் வந்துச்சா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆக்கிவிடுவான். பெரிய விற்பனர் எழுத்தாளர் இருப்பாரு, பெரிய உலகமாக அறிவாளியா இருப்பார், நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. 90 வயசுக்கு இருக்கட்டுமே, என்ன ஆகும்? நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு என்னத்தையும் கண்டுபிடிச்சவரெல்லாம் படுக்கையில மோண்டது தெரியாது அவனுக்கு. அப்படி ஆகிவிடுவான். அல்ல எல்லா அறிவையும் எடுத்துக்கிடுவான். கல்லாத வயசுக்கு வந்துட்டா கிழவன், அதான் குழந்தைதான். குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணும் தெரியாது. அது வாட்டுக்கு மோண்டுகிட்டு இருக்கும். தூக்கி கிழவனத்துக்கு வெளியே போடு. என்னைக்கு இவன் சாவுவான் நினைக்கல. அப்படி பிள்ளைங்க இப்படி நினைக்கலையா? இவன் நினைச்சு பார்க்க வேணாமா? நம்ம அப்படித்தானே இருந்தோம். நம்ம இப்படிலாம் எத்தனை தடவை மடியில மோண்டிருப்போம், எத்தனை தடவை அவர் மடியிலே மோண்டிருப்போம். மடியில மோடல இவங்க பெரிய ஆட்களா போய் குழந்தையா இருக்கிறாங்கள, இவர்கள் நம்ம மடியில தூக்கி வச்சிருக்கோம், மோடல படுக்கையெல்லாம் மோடுறாங்க. வேணும்டா செய்யறாங்க. அந்த வயசு போக போக அப்படித்தான் வரும். அப்படித்தான் வரும். தன்னுணர்வு இழந்துருவாங்க, அவங்க கட்டுப்படுத்த முடியாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அடையத்தான் செய்வாங்க. இதை விளங்கி அந்த தள்ளாத வயசை அடையும் போது அப்ப செய்யறான் பாருங்க ஊழியம். அதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி. என்னத்தை போட்டுக்கிட்டு பண்ண போற? வேற என்ன செய்ய போற? அல்லாஹ்வுடைய கடமை தொழுகை நோம்ப நிறைவேற்றி விட்டு மீதி நேரத்தை எல்லாம் நீ அதுல செலவழிச்சு பாரு, சொர்க்கத்துக்கு ஈஸியா ஓடி போயிடலாம், மோட்சத்தை உடனே அடைஞ்சிடலாம். அப்ப முதிய பெற்றோர்கள் 2 பேரையுமோ அல்லது 2ல ஒரு ஆளையோ தள்ளாத வயதில் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்துக்கு போகாம அலட்சியப்படுத்தி விட்டானே, இவனை விட ஒரு அவமானப்பட்டவன், கேவலப்பட்டவன இந்த வாய்ப்பை எவனா இழந்துருவானா? இவ்வளவு அற்புதமான ஒரு சான்ஸ் எவனா இழந்துட முடியுமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது பெரிய ஒரு பாக்கியம். இது பெற்றோரை நமக்கு அல்லாஹ் வாழ வச்சு தந்திருக்கிறதுக்கு பாருங்களேன், அது அவங்க செஞ்சதுக்கு ஒரு நன்றி கடனை திருப்பி செலுத்துறோம். அந்த கடமையை நம்ம நிறைவேற்றுறோம். அது கடமையை நிறைவேற்ற மட்டும் எல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறான். என்னமோ அவனுக்கு நீங்க ஏதோ தவம் இருந்ததாக, அவனுக்காக நீங்க பெரிய அர்ப்பணிச்சு இபாதத்தில் ஈடுபட்டதாக அவன் எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போற வாசலை திறந்து விடுறான் இதன் மூலமாக. அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த பெற்றோருக்கு செய்யற மரியாதை. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. பெற்றோரை பேணி நடக்கிறதுனால ஆகிரத்திலையும் நல்லா இருக்குமா, துனியாவுலையும் நல்லா இருப்பான். துனியாவுலையும் நல்லா இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்க் விசாலமா கிடைக்கணும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டால், ரிஸ்க் ஆசைப்படுறே இல்லையா, இன்னும் கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும், சோத்துக்கெல்லாம் போதுமா தான் அல்லா தர்றான், எல்லாத்துக்கும் எவனுக்கு பத்தாம எல்லாம் இல்ல, இதுக்கு மேல மோசமா தாபாக்கள் இருந்தாங்க, நல்லா தான் வந்துகிட்டு இருக்கான், இருந்தாலும் பத்த மாட்டேங்க நமக்கு. அப்ப விசாலமானோட ஆசைப்படுற, அல்லது சாவுற காலம் கொஞ்சம் தள்ளி போகணும்னு ஆசைப்படுற மனுஷன் 2 ஆசைப்படுறான். நீண்ட ஆயில கொடு, நிறைந்த செல்வத்தை, அதான் கேட்கலாம். அதுல வழங்குத ஒன்னு நீண்ட ஆயில கொடுமா, நிறைந்த செல்வத்தை கொடுமா, அது பறக்கத்தா நிறைய செல்வம் வேணுமா, வயசு கொஞ்சம் நல்லா அனுபவிக்கிறதுக்கு வயசு நம்ம வேணுமா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? அதை எவன் ஆசைப்படுற ரசூல் அப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, நிறைந்த செல்வம் வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, அல்லது யுன்ஸலஹு, அவனுக்கு கொஞ்சம் டைம் தள்ளி போட வேண்டும், அத மரணத்தினுடைய டயத்தை என்று எவன் விரும்புகிறானோ, அவன் பொல் யஸில் ரஹிமஹு, அவன் உறவினர்களோடு ஒட்டி வாழட்டும். உறவினர்ல ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன் இல்லையா, நீ அதை ஒழுங்கா செய்யாம அல்லாஹ் அப்படி உனக்கு தருவான், எடுத்துப்படுவான், அல்லாஹ் உலகத்திலே எடுத்துப்படுவான். அப்ப தாய் தந்தையரை ஒழுங்கா பராமரிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்குகளை உலகத்திலையும் வாரி வாரி வழங்குவான். வேற வேற நம்முடைய இக்கட்டான நேரங்கள்ல உள்ள பிரச்சனைகள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான். அதுக்கு அந்த சம்பவம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம், முன்காலத்தில் நடந்தது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன சம்பவம். அந்த குகையில மாட்டிக்குவாங்களே, எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம், தெரியாதவர்கள் இருக்கனால சுருக்கமா அதை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்காலத்துல 3 பேர் பிரயாணமா போறாங்க. 3 பேர் பிரயாணம் பண்ணி போறாங்க. பாலைவனத்தில் போயிட்டு இருக்காங்க. பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. மழை பெஞ்சாங்க, என்ன மரஞ்செடி கொடியா இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. பாலைவனத்தில் வீடுகள் இருக்கா, ஒதுங்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்கா, சத்திரங்கத்துல ஒண்ணுமே இருக்காது. பாலைவனம் தானே. அதிகபட்சமா பாலைவனத்தில் என்ன இருக்கும்னா அங்க மலைகள் இருக்கும், மலை. அப்ப இப்ப ஒரு மலை கிட்ட போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த மலை அடிவாரத்தில் போய் ஒதுங்குறாங்க.
போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி தெரியுது. மலைக்குள்ள ஒரு ஓட்டம், குகைண்ட தெரியுமில்ல, குகை ஹிரா, குகையில தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க, கார ஹிராவுல. அப்ப அந்த குகையில போய் உள்ள நுழைஞ்சிடறாங்க, மலையில இருந்து காப்பாத்துறதுக்காண்டி. கொட்டுன்னு கொட்டுது, இந்த குகையில போய் ஒண்டிக்கிருவோம், பாலைவனத்துல வேற எங்க போய் ஒன்றது, மலையில போய் உள்ள நுழைஞ்சுக்கிட்டாங்க. இந்த குகையில நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல மழை வேகமா அடிச்சதுல மேல இருந்த ஒரு பாறை உருண்டுகிட்டு வந்து என்னமோ சொல்லி வச்ச மாதிரி சக்குன்னு அந்த குகை வாசல்ல வந்து விழுந்துருச்சு, அடைச்சிருச்சு. உருண்டு வந்த பாறை, மழை நேரத்தில் பாறைகள்லாம் உருளும், மழை பெய்யக்கூடிய நேரத்தில் செய்யும், பாறைகள்லாம் உருண்டு வந்த சமயத்தில் உருண்டு வந்து என்ன செய்யுது, அந்த போங்க நிறைய எழுதி போடுங்கம்மா. அப்ப குகையை வந்து அடைச்சிருச்சு, வாசல அடைச்சா என்னங்க ஆகும்? குகையை வந்து அடைச்சிருச்சுன்னா உள்ள இருந்து கத்துனா வெளியே சவுண்டு வராது. வெளியே சவுண்டு வந்தாலும் எவன் போக போறான் பாலைவனத்துல? வீடா ஊரா? ஒருத்தன் கேட்கறதுக்கு இவங்கள மாதிரி 6 மாசத்துக்கு தெருவில் அந்த பக்கம் நடந்து போனாதான் உண்டு. உள்ள மாட்டிக்கிட்டாங்க, கத்துனாலும் எங்கேயும் இந்த சத்தம் போய் சேராது, வெளியே வராது, பாறை அடைச்சிட்டதுனால. 3 பேருக்கு தள்ள முடியுதானே? தள்ள முடியல, பெரிய பாறை, 3 பேரால அந்த பாறை என்ன செய்ய முடியல, தள்ள முடியல. அப்ப இவங்களுக்கு நிலைமை என்ன? முடிஞ்சு வச்சுக்காத, இவங்க நிலைமை என்ன? கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வெளியே வர முடியலன்னா இருக்கிற சோறு எப்ப முடியுதோ, இருக்கிற தண்ணி எப்ப முடியுதோ, அது எவ்வளவு நேரத்துக்கு நம்ம உயிரை தக்க வச்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் காலி, முடிஞ்சு வச்சா கதை. அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. 3 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம லைஃப் காலி, முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து நம்ம மீள்றதுக்கு மனித சக்தியை கொண்டு ஒண்ணும் கிடையாது. நம்ம அல்லாட்ட முறையிடுவோம். நம்ம என்ன செய்வோம்? அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் எல்லாத்துக்கும் கிருபையாளன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு எப்படி கேட்கறது? அவர்களுக்குள்ளே ஒரு மஷூரா பண்றாங்க. நம்ம எப்படி கேட்கணும்னா, நம்ம இறைவனுக்கு சொல்லி எந்த கெட்ட நோக்கம் இல்லாம அல்லாஹ்வுக்கு சொல்லி சில காரியங்களை சில நேரங்களில் ஒரு மனிதன் செஞ்சிருப்பான். உலகமே எதிர்த்து நிற்கும் போது அது மாதிரி எல்லா நேரத்திலும் செஞ்சிட்டு இருக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் அல்லாஹ்வுக்கு ஒரு காரியத்தை எப்போ ஒரு கட்டத்தில் செஞ்சிருப்பான். யோசிச்சு பார்த்தா அவனுக்கு என்ன வரும், இது வந்து இறைவனுக்கு தான் நான் செஞ்சேன்றது தெரியும். முகஸ்துதிக்கெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அது மாதிரி ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்போம். அவைகளை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சொல்லி, அல்லாஹ் இது உனக்காகத்தான் நாங்க செஞ்சோம், எங்களை கொஞ்சம் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்கணும். இந்த தீர்மானம் பண்ணிக்கிட்டு 3 பேரை அல்லாட்ட கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? அவர் ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்பாங்கல்ல அந்த நல்ல காரியத்தை சொல்லி. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு சித்தப்பா மக இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா, எனக்கு வந்து நான் வசதியா இருந்தேன், அவங்க ஏழையா இருந்தாங்க, அவளை தவறான முறையில் அடைகிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன், ஒத்துக்கிறவே இல்லை. ரொம்ப வறுமை வந்து என்கிட்ட உதவி கேட்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் வந்து அவளை அடையலாண்டு, முறைகேடாக அடையலாண்டு நம்ம நினைக்கும் பொழுது அல்லாஹ் பயந்துக்கிட்டான். யாரும் உலகத்துல யாரும் அதை பார்க்கல, என்னைய நான் வந்து அதை பயன்படுத்தி இருக்க முடியும். இத்தகையில் அல்லாஹ் பயந்துக்கிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அப்படியே அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த உணர்வுகளை மழுங்கடிச்சு நடுக்கத்தை உண்டாக்கி நான் உடனே அந்த காரியத்தை விலகிக்கிட்டேன், போதுமான உதவியை கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். எல்லாம் நான் இதை வந்து தவிர்த்து கொண்டு உனக்காத்தான், எவனும் என்னை பயங்காட்டல, எவனும் என்னை பார்க்கல. அப்ப அந்த நேரத்தில் நான் வந்து அந்த செயலில் இருந்து காப்பாற்றி கொண்டது உன்னுடைய அச்சத்திற்கு தான் நான் செஞ்சேன். இதை நான் உனக்காக செய்ததாக நீ கருதினால் எங்களை அந்த குகையிலிருந்து காப்பாத்து பிரார்த்தனை பண்ணோன்னு அந்த குகை கொஞ்சம் விலகுது. இந்த கொஞ்சம் விலகிறது எதுக்கு உதவும்னா, காற்று சுவாசிப்பதற்கு உதவுமே தவிர மனிதன் வெளியேறி வர்ற அளவுக்கு பத்தாது. காத்து ஏதோ மூச்சடிச்சு செத்து போகாம இருக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாம் இணைஞ்சிட்டான். கொஞ்சம் அப்படி லேசா பாரு, இன்னொரு புரண்டு அது தற்செயலா விலகிற மாதிரி விளையிடும், உருண்டு வந்து விளையிடும். அடுத்தவர் பிரார்த்தனை செய்யறாரு. 2வது ஆளு, அல்லாஹ் இந்த மாதிரி ஒருத்தன் நான் வேலைக்கு வச்சிருந்தேன், வேலைக்கு வச்சிருக்கும் போது அவன் கூலி வாங்காம போயிட்டான். அவன் கூலியை வச்சு என்ன செய்யறன்னு சொல்லி கொஞ்ச நாள் வேலை பார்த்தான், என்கிட்ட கூலி வாங்கல, என்ன பண்றது கூலின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். அந்த ஒரு ஆடு 2 ஆடா போனுச்சு, 2 ஆடு 10 ஆடா போனுச்சு. அப்புறம் ஒரு ஆட்டு பண்ணையே உண்டானுச்சு, அதை கொண்டு மாடு வாங்கி விட்டு அதுவும் வளருது. சில இடத்துல தொட்டதெல்லாம் தொலைங்கிக்கிட்டே இருக்கும், விரும்பவே மாட்டான் அதிகமா. அது பாட்டுக்கு எண்ணத்தை ஆரம்பிச்சாலும் நாசமாக்கி பண்ணு போனா அதுலயும் லாபம் கிடைக்கும். அப்படி எல்லாம் கொடுக்க நினைச்சிட்டா எப்படி நான் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு என்ன செய்யும், சில அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி சில பேர் நஷ்டம் உள்ள தொழில போய் இறங்குவாங்க, அதுலயும் நல்லா கொடுத்துருப்போம். கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி விவசாயத்துல வர்ற வருமானத்துக்கு கணக்கு கிடையாது, அதுக்காக 2 ஏக்கர் வாங்கி போட்டு சும்மா நில தூக்கி விட்டு